இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் இதான், ஹாலோ ஸ்கொயர் பேட்டர்ன்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் போன எபிசோடில். இங்கே அந்த ப்ரோக்ராமில் எந்த சேஞ்சுமே கிடையாது. எப்போ ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், எப்போ ஸ்டார் பிரிண்ட் ஆகக்கூடாது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. அவுட்டர் லூப்போட வேல்யூ 1, அவுட்டர் லூப்போட வேல்யூ 2, அவுட்டர் லூப்போட வேல்யூ 3, அவுட்டர் லூப்போட வேல்யூ 4, அவுட்டர் லூப்போட வேல்யூ 5. அவுட்டர் லூப்போட வேல்யூ 1 இருக்கும் போதும் 5 இருக்கும் போதும் ஃபுல்லாக ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், ரைட்? அடுத்து இன்னர் லூப்போட வேல்யூ இது 1, இன்னர் லூப்போட வேல்யூ 1, இன்னர் லூப்போட வேல்யூ 1, இன்னர் லூப்போட வேல்யூ 1. அப்பயும் என்ன ஆகணும், ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி இன்னர் லூப்போட வேல்யூ n, இன்னர் லூப்போட வேல்யூ n, இன்னர் லூப்போட வேல்யூ n, இன்னர் லூப்போட வேல்யூ n. இப்போ என்ன பிரிண்ட் ஆகணும், ஸ்டார் பிரிண்ட் ஆகும். எப்போ ஸ்டார் பிரிண்ட் ஆகுது, இது இந்த 4 கண்டிஷன் இல்லாத போது இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ், இல்லைன்னா இங்கேயும் ஸ்பேஸ், இங்கேயும் ஸ்பேஸ், இங்கேயும் ஸ்பேஸ். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால், அதாவது அவுட் ஒன்றா இல்லாமல் இருந்தாலும், அவுட் என்ன இல்லாமல் இருந்தாலும், இன் ஒன்றா இல்லாமல் இருந்தாலும், இன் என்ன இல்லாமல் இருந்தாலும் என்னதான் பிரிண்ட் ஆகணும், ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணோம்னா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். இந்த ப்ரோக்ராமை ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவோம், எழுதணும்னா தெளிவாக புரியும். வெல்கம் டு நாட்டு. நான் உங்கள் புகழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹாலோ ஸ்கொயர் பேட்டர்ன்ஸ். ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோம்னா வெறும் ஸ்கொயர் பேட்டர்ன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான ப்ரோக்ராம் இது தான். பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. போன எபிசோடில் பண்ணியிருந்தோம். மேலே கார்டு தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த பிரிண்ட்ன்ற இடத்துல மட்டும் ஒரு கண்டிஷன், இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு கண்டிஷனை கொடுத்தா எப்போ ஸ்டார் வரணும், எப்போ ஸ்டார் வரக்கூடாது, அதை மட்டும் செஞ்சால் போதும், செஞ்சிடலாம். இது வரைக்கும் அதே தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ எப்போ ஸ்டார் வரணும், அதை மீன் அந்த ஆஸ்ட்ரிக் பிரிண்ட் ஆகணும், எப்போ ஆஸ்ட்ரிக் பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இப்போ அதை என்ன பண்ண போகிறோம்னா, அதை அந்த கண்டிஷனில் செக் பண்ண போகிறோம், சொல்லிட போகிறோம். இஃப் அவுட்டோட வேல்யூ 1 இருக்கும் போதும், அவுட்டோட வேல்யூ 1, இது அவுட்டோட வேல்யூ 2, அவுட்டோட வேல்யூ 3, அவுட்டோட வேல்யூ 4, அவுட்டோட வேல்யூ 5, அவுட்டர் லூப்போட வேல்யூ. அதே மாதிரி ஆர் அவுட்டோட வேல்யூ n. ஓகேவா? அகெயின் இன்னோட வேல்யூ 1 இருக்கும் போதும், இங்கேயும் என்னோட வேல்யூ 1, இங்கேயும் என்னோட வேல்யூ 1, இங்கேயும் என்னோட வேல்யூ 1, இங்கேயும் என்னோட வேல்யூ 1. ஸோ இன் ஈக்குவல் டு 1 ஆர் இன் ஈக்குவல் டு n. சரியா? இப்படி இருந்தா என்னத்தை பிரிண்ட் பண்ணிடணும், printf ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் விட்டு முடிச்சுக்குவோம். சரியா? எல்ஸா இருந்தா printf ஸ்பேஸ். ஸோ இந்த ஃபாரை இங்கே முடிக்கிறோம். அடுத்து நியூ லைனுக்கு ஒரு printf /n. இந்த ஃபாரை இங்கே முடிக்கிறோம், இந்த ப்ரோக்ராமை இங்கே முடிக்கிறோம். தட்ஸ் ஆல். ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த அந்த பேட்டர்ன் பிரிண்ட்டை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடு ஹாஃப் ட்ரையாங்கிள் பார்த்தோம், அதே மாதிரி ஸ்கொயர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பிரமிட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னது, பிரமிட். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பிரமிட், பாஸ்கல் ட்ரையாங்கிள் இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்க்கலாம்.